இப்ப என்ன உன் அண்ணனை நினைச்சு ஃபீல் பண்றியா? நான் செஞ்சதெல்லாம் நினைச்சா எனக்கு அம்பட்டு கோவம் வருதுக்கா. பலார்னு அரையணும் தான் தோணுது. அந்த வீட்ல மட்டும் இருந்திருந்தா கண்டிப்பா அதான் செஞ்சிருப்பேன். ஆனா அவன் இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குக்கா. என்னதான் இல்ல அவனுக்கு காசு பணம் இல்லையா, பாசம் காட்ட வீட்ல தான் ஆளுங்க இல்லையா, எல்லாமே இருக்காங்க. அவனுக்கு பிசினஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்கா. அதையாவது பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம்ல. எதுக்கு இப்படி பழி வாங்குறேன்னு கிளம்பணும்? தேவையில்லாம அவன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு தேவையில்லாத வேலையை ஏன் தான் பண்ணிட்டு இருக்கானோ தெரியல. சில பேர்லாம் அப்படிதான் ராஜி. இந்த பழி வாங்குற வெறி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்கள மனுஷங்களாவே இருக்க மாட்டாங்க. நானும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, அடுத்தவங்களும் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. உங்க அண்ணன் முதல் தடவை தப்பு பண்ணப்பவே உங்க வீட்ல அவனை அடிச்சிருக்கணும். அதான் அவங்க செய்யலையே. நம்மள கடத்தினப்ப நம்மளாவது வீட்ல சொல்லிருக்கணும். அதுவும் நம்ம செய்யல. எல்லாரும் இப்படி பேசாம இருக்க போய் தான் என்ன தப்பு செஞ்சாலும் ஒண்ணு கண்டுக்க மாட்டாங்க, தண்டனை கிடைக்காதுன்னு ஓவரா ஆடிட்டாங்க. இப்போ ஒரு தடவை பட்டுட்டான்ல, இனிமே அடங்கிடுவான். நீ வேணா பாரு, அவன் இனிமே திருந்தி ஒழுங்கா இருப்பான். ஏய், இவள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போன கதை அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்டி. வெளியே போனாலே ஈ மாதிரி மொச்சிருவா. அத்தாச்சி என்ன ஒண்ணு எப்படின்னு இருக்க? நல்லா இருக்கியா? கதர் உன் தங்கச்சிக்கு பண்ணத நீ அவன் தங்கச்சிக்கு பண்ணணும்னு நினைச்சிருந்தா நீ அரசிய உண்மையாவே நேசிச்சிருக்கணும். அவளை கல்யாணம் பண்ணி ராணி மாதிரி பாத்திருக்கணும். அவளுக்கு பிடிச்சதை செஞ்சு அவளை நீ கொண்டாடி இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு கல்யாணத்துக்கு முந்தின நாள் அவளை கடத்தி ஊர் முன்னாடி அவமானப்படுத்துவேன்னு மிரட்டி கடைசியில எல்லா உண்மையும் அப்படி வெளியே வந்து நீ ஏன் ஜெயிலுக்கு போய் இப்படி எல்லாம் நீ பண்ணிருக்கவே கூடாதுன்னு நீ செஞ்ச விஷயத்தினால எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? சபாஷ் மகனே சபாஷ். உனக்கு என் மகனை பாக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எனக்காக நிக்குன்னு வீரவசனம் பேசுனில்ல, அது உண்மைன்னா அந்த குடும்பத்துக்கிட்ட பேசி இவன் மேல இருக்கிற கேஸ வாபஸ் வாங்க சொல்லு. உனக்கு நிஜமான அக்கறை இருந்துச்சுன்னு வச்சுக்க, அத பண்ணு. அதை விட்டு சும்மா நீலக்கணி எல்லாம் வச்சுட்டு வந்து நிக்காத. வந்துட்டு அது இதையும் சொல்லிட்டு பெரிய